மெரினா சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. வடபழனி பெரியார் பாதையில் வாகனங்கள் மெதுவாக இயங்கி வருகின்றன. நேற்று இரவு முதல் சென்னையில் விட்டு மழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மீண்டும் நீர் தேங்க தொடங்கி இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பாகத்தான் கடும் மழை காரணமாக சென்னை முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளித்த நிலையில் கொஞ்சமாக மாநகராட்சி அதிகாரிகள் அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் தற்பொழுது நேற்று இரவிலிருந்து பெய்து வந்த மழையின் காரணமாக அந்த தண்ணீர் நீக்கப்பட்ட இடங்களெல்லாம் மீண்டும் தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், நேற்று இரவிலிருந்து பெய்த மழை காரணமாக கடும் வாகன நெரிசல் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டிருக்கு. இந்த போக்குவரத்து மாற்றம் எந்தெந்த பகுதிகளில் நடத்தியிருக்காங்க? நிச்சயமா அபிநயா, நேற்று இரவு பெய்த தொடர் மழை காரணமாக சாலையில பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அதனையொட்டி கடுமையான போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து சென்னை பல இடங்களில் வருகிறது. சாலையில பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதை அடுத்து தண்ணீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில மாநகராட்சி அதிகாரிகள் ஒருபுறம் ஈடுபட்டாலும் காலையில பணிக்கு செல்பவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளதான் காலையில பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அலுவலகத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. தொடர்ந்து பல இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதை அடுத்து போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து மாற்றங்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக மெரினா கடற்கரை சாலையில சர்வீஸ் சாலையில வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. அந்த சர்வீஸ் சாலை முழுவதுமே தண்ணீர் இருப்பதால் சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதே போல மயிலாப்பூர் சர்ச்சு சாலையில தொடர்ந்து தண்ணீர் சாலையில் தேங்கி இருப்பதால் அங்கு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் நிலவுவதால் அங்கு வேறொரு பாதையை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளார்கள். அதே போல போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. அங்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அந்த சாலையில் அவசர பயணத்துக்கு செல்பவர்கள் அந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்று போக்குவரத்து போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல டி நகர் பசுல்லா சாலையில தொடர்ந்து தண்ணீர் தேங்கியுள்ளது. அங்கு அந்த சாலை தற்போது தற்காலிகமாக தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகளுக்காக மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருப்பதால் அவசர பணிக்கு செல்பவர்கள் முன்கூட்டியே செல்லுமாறும், அதே போல தண்ணீர் இருக்கக்கூடிய பாதையில் செல்லாமல் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கோகுல்.